ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. ஃபாதர் பொழைச்சுக்குவாரா? ஏய் ஒன்னும் ஆகாதுடா, கவலைப்படாத. இல்லக்கா, அமைதியா இருக்கணும், சுமதிக்கு ஒரு ரிலீஃபா இருக்கணும் தான் இங்க வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சேக்கா. இது பாரு மனு, நடந்து போன விஷயத்தை பத்தி நம்ம வருத்தப்படுறதை விட அதை சரி பண்ண நம்ம பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இப்ப நம்ம கிளம்பும் போது இதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா இப்படிலாம் நடக்கும்னு? என்னென்னமோ நடந்து போச்சு இல்ல. ஆனா எனக்கு என்ன ஆத்திரம்னா, அந்த ஃப்ராடு சிங்கப்பூர் மாப்பிள்ள எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தைரியமா கொடைக்கானல சுத்திட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது மனோ. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்ல, கண்டிப்பா அவனை பிடிச்சிருவாங்க. அது சரிக்கா, இத பத்தி அம்மா கிட்ட சுத்திக்கிட்டு சொல்ல வேண்டாமா? ஏய் என்னடா இப்படி பேசுற? அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கடா. அப்புறம் மன கஷ்டம் தான் வரும். தேவைப்பட்டா நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுவோம், புரியுதா? பாவம் சுமதி, அந்த ஃப்ராடு அவளை ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா நமக்கு எதுவுமே தெரியல பாரு. இப்போ சுமதிக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாக்கா? இல்ல மனோ, டாக்டர் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, சுமதியோட அடி மனசுல எல்லா நினைவுகளும் தெளிவா பதிவாயிருக்கு. ஆனா மேலோட்டமா அவளால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. என்ன செய்யறது, அமைதியான நிலைக்கு வரணும் தானே நாம அவளை இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து பாவம் அவளுக்கு டென்ஷன் தான் அதிகமாயிடுச்சு. பாப்போம், இப்ப நம்ம அவளுக்கு கொடுத்திருக்கிற சித்த வைத்தியம், அப்புறம் டாக்டர் மகேஷ் கொடுத்திருக்கிற ஹிப்னோ தெரப்பி, இதெல்லாம் சேர்த்து சுமதியை சரி பண்ணிடும் நான் நம்புறேன். அப்புறம் மனோகர், இடையில நீ ஊருக்கு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, இங்க நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது, புரியுதா? சரிக்கா. ஆமா, ஃபோன் கீன் பண்ணி ஏதாவது உளறிட்டு இருக்காத. சரி மேடம். ஃபாதருக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு, நீங்க போய் பார்க்கலாம் மேடம். ஏய் வாடா, ஃபாதரை போய் பார்க்கலாம். என்னாச்சு? கான்ஷியஸ் வந்துருச்சு, இப்போ நீங்க பேசலாம். ஃபாதர், நான் அபி வந்திருக்கேன். ஃபாதர். ஜெனிஃபர், ஜெனிஃபர். இது பாருங்க, நான் அபி. ஜெனிஃபர், 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 ஜெனிஃபர். ஃபாதர், நான் அபி வந்திருக்கேன். ஜெனிஃபர், ஜெனிஃபர், ஜெனிஃபர். மேடம், அவர் நினைவு வந்ததுலேருந்தே ஜெனிஃபர் ஜெனிஃபர்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரி, நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்றேன். ஓகே. ஜெனி, என்ன ஜோ, எதுக்காக இப்படி இந்த பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிற? ஹாஸ்பிட்டல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுக்காக தான் ஜோ பணத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, நீ கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? இது லோன்லியான இடம், பணத்தை எல்லாம் இப்படி கேர்லெஸ்ஸா வைக்கலாமா? அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு கிளம்ப போறேன்ல, நோ ப்ராப்ளம். அதை தவிர நீ வேற இருக்க, உன்னை மீறி ஒரு திருட வந்துருவானா என்ன? அது என்னமோ உண்மைதான். ஹலோ, ஜெனிஃபர் ஹியர். ஹூஸ் காலிங்? ஜெனிஃபர், நான் அபி பேசுறேன். சொல்லுங்க அபி. ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? ஃபாதருக்கு நினைவு வந்துருச்சு. அப்படியா? மை ஜீசஸ். அவருக்கு நினைவு வந்ததுல இருந்து உங்க பேரே தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் பண்ண பிரார்த்தனை வீண் போகல. நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா அபி? ஆமா, அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவர் ஜெனிஃபர் ஜெனிஃபர்னு உங்க பேரே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா ஜெனி, அவர் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. விடாம உங்க பேரையே சொல்லிட்டு இருக்காரு. அதனால நீங்க உடனே கிளம்பி வந்துருங்க. இதோ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன்.
ஜோ 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 என்ன ஜெனி? ஃபாதருக்கு நினைவு வந்துடுச்சா? ஆ? என்ன ஜெனி சொல்ற? ஆமா, இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வந்தது. ஓ, தேங்க் யூ ஜீசஸ். சரி வாங்க சீக்கிரம் போலாம். ஜெனி ஒரு நிமிஷம். என்ன? லேண்ட் வாங்குற விஷயமா ஆண்டனியை வர சொல்லிருந்தேன். அவர் இப்போ வர நேரம் தான். அவரை பார்த்து பேசிட்டு உடனே வந்துரு. நீ போ, நான் வரேன். ஆண்டனி, சரி சீக்கிரம் வந்துருங்க, நான் okay. போறேன். நர்ஸ் மேடம், ஃபாதருக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு, நீங்க போய் பார்க்கலாம் மேடம். அபி, வாங்க. ஃபாதருக்கு நினைவு வந்துருச்சு. ஜெனி ஜெனின்னு சொல்லிட்டே இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க. ஃபாதர், ஃபாதர். பேஷண்ட் ரொம்ப வீக்கா இருக்காங்க, ட்ரெயின் பண்ணாம பாத்துங்க. ஓகே. ஃபாதர், ஃபாதர். ஜோசப், ஜோசப்க்கு என்ன ஃபாதர்? சொல்லுங்க ஃபாதர். உன்னை கட்டிக்க போற ஜோசப் நாம நினைக்கிற மாதிரி நல்லவல்லம்மா. என்ன ஃபாதர் சொல்றீங்க? என்னை இப்படி அடிச்சு காயப்படுத்தினது யார் தெரியுமா? ஜோசப் தான். ஃபாதர், எதுக்காக ஜோசப் உங்களை அடிக்கணும்? அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கான். என்கிட்ட வந்து இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, நான் உடனடியே ஊருக்கு போகணும்னு சொன்னான். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் அதெல்லாம் முடியவே முடியாது, இப்பவே பண்ணி வைங்கன்னு சொன்னான். அந்த அவசரம் எனக்கு தப்பா தோணுச்சு. என்ன காரணம்னு எனக்கு சரியா புரியல. ஆனா நிச்சயம் ஏதோ சூழ்ச்சி பண்றான். உடனடியா முடியாதுன்னு நான் சொன்னதை கேட்டு வெறி பிடிச்ச மாதிரி என்னை கொல்ல முயற்சி பண்ணா. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். எல்லாம் அந்த கர்த்தரோட கிருபை. சரியான சமயத்துல உண்மை தெரிஞ்சு நீயும் தப்பிச்சிட்ட. எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஃபாதர். ஜோ இவ்வளவு மோசமானவனா? ரொம்ப நல்லவ மாதிரி இல்ல நடந்துக்கிட்டான். அவ்வளவும் வேஷம்மா. என்னை ஏமாத்திட்டா ஃபாதர், என்ன சீட் பண்ணிட்டா ஃபாதர். ஜெனி, ஃபாதர். டேய் மனு, அந்த போட்டோ கொடு. இதுக்கா? ஃபாதர், என்னம்மா?
என் தங்கச்சி சுமதிய கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போனவன் இந்த ஊர்ல தான் இருக்கானா? ஒருவேளை இந்த போட்டோல இருக்கிறவன் தான் சுமதிய கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போனவன். இத கொஞ்சம் நீங்க பாருங்க. உங்களை அடிச்சது இவன் தானா? ஓ ஜீசஸ், இவனே தான். இவன் தானா? ஓ மை காட், இவன் தாம்மா, இவன் தான். ஜீசஸ், ஜோ, இவன் தான் ஜோசஃபா? அம்மா, இவன் தான் ஜோசப். ஓ மை காட். அப்போ அப்போ என் சுமதி ஏமாத்தினது இவன் தான் ஃபாதர். இவன் தான் ஃபாதர். அபி சொல்றது சரிதான் ஃபாதர். அபியை மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவ அவாய்ட் பண்ணா ஃபாதர். அநேகமா அபி கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் அவ அவசரமா போக நினைச்சிருக்கான் ஃபாதர். இருக்கலாம். இப்போ அவ எங்க இருக்கா? கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா ஃபாதர். இனிமே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாதீங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை பிடிங்க. நான் நேரா போய் இல்ல ஜெனி, நீ நினைக்கிற ஜோ அவன் இல்ல, பெரிய கொலகார பாவி. நீ அவனை தனியா மீட் பண்றது பெரிய ஆபத்து. அபி, ஃபாதர். உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை பிடிக்க பாருங்க. ஓகே ஃபாதர், நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க ஜெனி, நம்ம போலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஃபாதர். வாங்க. மனோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணா எங்கேஜ்டாவே இருக்கு. நீ என்ன பண்ற? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உடனே அவங்களை கையோட கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. இந்த கால் டாக்ஸி வர இன்னும் காணோம். ச்சே. புக் பண்ண கால் டாக்ஸி இன்னும் காணுமே. அது ஒரு வண்டி வருது. ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க. ஸ்டாப் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப். நீங்க கேளுங்க ஜெனி. ஹலோ, கேளுங்க. ஜெனி காட்டேஜ் போறீங்களா? போலாம் மேடம், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜெனி, உங்ககிட்ட செல்போன் இருக்குல்ல? அது கொஞ்சம் எடுங்க. சுமதியை பத்திரமா பாத்துக்க சொல்லி சாந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரியா? சரி அபி. என் செல்போன் சாந்தி கிட்ட தான் இருக்கு. என் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. ரிங் போது யாரும் எடுக்க மாட்டேன்றாங்களே. ஓ காட். சரி, கட் பண்ணிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. என்னாச்சு? எடுக்கலையா? நோ ஆன்சர். சரி, நீங்க உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்க. லைன் கிடைக்கல. ஐயோ. சரி, கட் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. இந்த லூசி ஏன் இங்க வந்திருக்கு?
ஏ லூசு, அன்னிக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்ட. கொடுங்க ஜெனி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரிங் போயிட்டே இருக்கு. ஒருவேளை அவன் ஓடிட்டானா? யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? அன்னைக்கு உனக்கு ஒண்ணு இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் மேல கை வைக்கிற நீ? சுமதி